மூவொரு இறைவனுக்கும் முத்தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். அதேவேளை வாரந்தோறும் இந்த பட்டிமன்றத்தை தொலைக்காட்சி ஊடாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற டான் கலைக்கூட நிர்வாகிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலையங்கம் இணையம் மனிதனின் அறிவை அதிகரிக்கின்றதா அல்லது தவறாக வழி நடத்துகின்றதா? இந்த தலைப்பு தொடர்பாக நான் முன்வைக்க சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என நோக்குகையில், இந்த தலைப்பு தொடர்பான விடயங்களை திருவள்ளுவர் தனது திருக்குறளில் எவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் என்று நோக்கலாம் என நான் எண்ணினேன். உதாரணமாக இங்கே 3 விடயங்கள் இருக்கின்றது: இணையம், மனிதன், அறிவு. இவை ஒவ்வொன்று தொடர்பாக திருவள்ளுவர் தனது கருத்தை இவ்வாறு கூறுகின்றார். மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது மனிதனுக்கான ஒரு டெபினேஷனாக அவர் பலது கூறியிருந்தாலும் நான் ஒரு கருத்தை இங்கே முன்மொழிகின்றேன். இரண்டாவதாக அறிவு. அங்கே திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது அறிவு என்றதற்கு அவர் கூறுகின்றார். அடுத்ததாக இணையம். அப்பவே இணையம் இருந்திருக்கா? திருவள்ளுவர் அதை பற்றி எல்லாம் கழிச்சிருக்கிறா? இல்ல. திருவள்ளுவர் அது தொடர்பாக ஒரு குறள் கூறியிருக்கிறார். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த 3 தலைப்புகளையும், இந்த 3 பொருட்களையும் உண்டாக்கி ஒரு தலைப்பாக கூறியிருக்கின்றார். இந்த தலைப்பின் அடிப்படையிலேயே நாம் இங்கே எமது விவாதங்கள் முன்மொழியப்பட உள்ளது. ஆயினும் இணையம் மனித அறிவோடு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது, பின்னி பிணைந்துள்ளது. அங்கே மனிதனுடைய அறிவு பெருக்கத்திற்கு இணையம் உதவுகின்றதும் ஒரு கருத்தும் இங்கே கூறப்படுகின்றது. இதில் எது சரி எது பிழை என்பதை இந்த விவாதத்திற்கு இறுதியிலேயே நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் இணையம் மனிதனின் அறிவை அதிகரிக்கின்றதா தவறாக வழி நடத்துகின்றதா என்ற கருத்தில் தவறாக வழி நடத்துகின்றது என்ற கருத்தை முன்மொழிய வருகிறார் சுதாகரன் அவர்கள். வாணி சரஸ்வதி பந்தன்னாவில் குடியிரம்மா. சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்தொருபாட் கூடாமை சான்றோர்க்கு அணி என்ற வள்ளுவன் குரட்பாவை நெஞ்சில் நிறுத்தி தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவப் பெரியோர்களே, எந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்பு விவாதிகளே, வாரம் தோறும் நல்ல கருத்துக்களை செவியேந்தி சித்தரிக்க டான் தொலைக்காட்சி அருகே காத்து கிடக்கும் ரசிக கூட்டங்களே வணக்கம். இன்றைய வாதப்பொருள் இணையம் மனிதனின் அறிவை விருத்தி செய்கிறதா அல்லது மனிதனுடைய புலியாக வழிநடத்துகிறதா என்ற வாதப்பொருளிலே மனிதனை புலியாக வழிநடத்துகிறது என்ற உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். நடுவரவர்களே, இணையம் என்பதை நாங்கள் வரையறை செய்வோம். இணையம் என்பது ஒரு கூட்டம், ஒரு சமூகம், ஒரு இணைய அறிவியல் சமூகம். அதற்குள்ளேதான் யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அடங்கியதாகவே இணையத்தை நாங்கள் எல்லைப்படுத்துகிறோம். இந்த இணையம் மனிதனுடைய அறிவை, மனிதனை பிழையாக வழிநடத்துகிறது என்ற வாதத்திலே இங்கே பேச வந்திருக்கிறேன். நடுவரவர்களே, நாங்கள் கணக்கு செய்வதற்கு கணிப்பொறியை நம்பிவிட்டோம். இதனாலே எங்கள் மூளைகள் செயலிழந்து விட்டன இல்லையா? எங்களுக்கு கணக்கு செய்வதற்கு கணிப்பொறி வந்து விட்டது. இதனாலே எங்கள் மூளை சிந்திக்க மறந்து விட்டது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்க்கும் இடமெல்லாம் எல்லாருடைய கைகளிலும் என்ன இருக்கிறது?
எல்லாருமே கைபேசியை வைத்திருக்கிறோம். செல் செல் செல்லுண்டா என்ன? சிறைச்சாலையிலே இருக்கின்ற அறை செல். எனவே நாங்கள் எல்லோரும் தவிர்க்க முடியாமல் சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டிருக்கிறோம். எங்களை சிந்திப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைய பயன்பாடு எங்களை பிழையாக வழிநடத்துகிறது. இணையம் என்பதை நீங்கள் அறிவை அறுவடை செய்கிறது என்று சுயநல போக்கிலே பேசிக் கொண்டிருப்பதனால்தான் உங்கள் இணைய பயன்பாட்டுக்காக நிறுவப்பட்ட கோபுரங்களினால் எத்தனை பறவை இனங்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இணைய பயன்பாடு மனித உயிர்களை மட்டுமல்ல, ஏனைய உயிர்களின் வாழ்வை அளித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வலைத்தளங்களை ஆளுகை செய்கிற அமெரிக்கா என்ன செய்கிறது? ஒரு நல்ல அறிவை இந்த இணையதளங்கள் விதைத்திருந்தால் அடுத்தவன் நாட்டுக்குள் சென்று குண்டுமலை வீசி எவ்வளவு உயிர்களை காவு கொள்கிறதே. ஆகவே இந்த இணையம் சரியான அறிவை கொடுக்கவில்லை. இணையம் இதயமில்லா மனிதர்களை உருவாக்குகிறது என்பது என்னுடைய வாதம். இதயம் உள்ள மனிதர்கள் இருந்திருந்தால் நவீனத்துவம் கடந்து பின்னவீனத்துவ காலத்திலும் சமத்துவம், சமாதானம், சகோதரத்துவம் இல்லாமல் நாடுகள் எல்லாம் மோதிக்கொண்டிருக்கிறது. அதுவும் அறிவியலிலே உச்சம் தொட்டிருக்கிறோம் என்று மார்பு தட்டுகின்ற நாடுகள் எல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இதெல்லாம் இணைய பயன்பாடு ஒரு நல்ல அறிவை விதைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நடுவர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு காலத்திலே ஆலய திருவிழாக்களை இணையங்களிலே விளம்பரம் செய்தார்கள். எம்பெருமானுடைய தேர் ஆடுகிறது, அசைகிறது, வெறுகிறது, அரோகரா என்றார்கள். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? 10 நாள் இன்பம் பண்ணி கிடந்த துன்ப உடலை பெட்டியிலே வச்சுக்கொண்டு அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்கள் இணையதளத்திலே. இதுதானா நாங்கள் இணையம் தந்த பாடம்? இதுதானா இணையம் எங்களுக்கு தந்த அந்த எங்கள் அறிவை விருத்தி செய்கிறது என்று சொல்லுகிறீர்களே? வெக்கமாக இல்லை. அது மட்டும் நான் சொல்லவில்லை. ஒரு காலத்திலே பண்டிகைகளிலே பலகாரங்களை உண்டு கழிப்பதற்காக பரிமாறிய நாங்கள் இன்று போலிகளாக இணையதளங்களில் பலகாரங்களின் போட்டோக்களை கண்டு கழிப்பதற்காக பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு வெக்கம், இதைவிட ஒரு துன்பம் இந்த இணையம் தந்தது இல்லையா? அது மட்டுமில்லை, இன்றைக்கு தாயும் மகனும் தகப்பனும் பிள்ளைகளும் குடும்பத்திலே பேசுவதற்கு நேரமில்லை. குடும்பத்தை, உறவை நேசிப்பதை காட்டிலும் இணையதளங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் மன அழுத்தங்கள் உருவாகி குடும்ப விவாகரத்துக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இணையங்கள் மனிதனை அழிவிலிட்டு சென்று கொண்டிருக்கிறதை ஒழிய அவருடைய அறிவை அறுவடை செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலம் கரிகாலம் ஆகி போச்சடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சடா. ஆம்பளைக்கு தெரியாம குழந்தை பிறக்குது, எல்லாம் இருக்கும் பிறக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் நல்ல அறுவடையாக இருக்க முடியாது. எங்களை இணையதளங்கள் புள்ளியாகவே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு சாரிக்கு ஒரு பட்சம், சாப்பாட்டை பார்க்கறதுக்கு இன்னொரு பட்சம், வர ஆளை செலக்ட் பண்ண இன்னொரு பட்சம், இன்னொரு ஆளை லவ் பண்ண எத்தனை வாட்ஸ்அப் குழுமங்கள். இவையெல்லாம் சமூகத்தை சீரழிக்கின்றனவே ஒழிய சீர்படுத்தவில்லை. மாணவர் இங்கே இருக்கிற பெண்கள் நினைக்கலாம், நாங்கள் இணையதளங்களிலே புத்தகங்கள் வாசிக்கிறோம், அது எடுக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம். இதெல்லாம் புழுடா கதை. நீங்கள் உறவுகளே, எப்போது புத்தக வாசிப்பை கைவிட்டீர்களோ அப்போது இணையங்கள் உங்களை சமூகத்தை நேசிப்பதில் இருந்து தடை செய்து விட்டது. எனவே புத்தகத்தை வாசிக்காதவன் சமூகத்தை நேசிக்க மறுக்கிறான். எனவே இணையங்கள் சரியான வழிகாட்டலை, புரிதலை உண்டு பண்ணவில்லை, ஒரு ஆரோக்கியமான அறிவை விருத்தி செய்யவில்லை. இணையம் அதாவது கிணத்து தவளைகளாகவே மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை பரிமாறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையம் என்பது மனிதனை சிறை பிடித்து வைத்திருக்கின்றது. இணையத்திற்கு ஊடான பாவனையால் மனிதன் பலதை இழந்து விடுகின்றான். உதாரணமாக, ஒருவன் நூலை வாசிக்க மறந்ததினால் தனது உறவை இழந்து விடுகிறான் என கருத்தை முன்மொழிந்து சென்றுள்ளார் எமது முதல் வாதி. இல்லை, இந்த இணையம் அறிவை, மனிதனின் அறிவை அதிகரிக்கின்றது என்று தனது கருத்தை முன்மொழிய வருகின்றார் செல்வி தேனுஜா
தனஞ்சயன் அவர்கள். யாழினை கொணர்ந்திங்கு மீட்டி ஒரு யாசகன் பெற்ற யாழ் மண்ணை பாலை தரிசு பெற்றாலும் பச்சைப்படுத்தி பயிர் செய்ய முயன்றதால் இன்று வையத்தே உயர்ந்து நிற்கும் என் யாழ் மண்ணையும் இம்மண்ணெங்கும் கமழ்ந்திருக்கும் என் கன்னித் தமிழையும் முதல் வணங்கி அவையில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என் இந்நேர வந்தனங்கள். இன்று எமது விவாத தலைப்பானது மனிதனின் அறிவை இணையம் அதிகரிக்கிறதா இல்லை தவறாக வழிநடத்துகிறதா என்பதே ஆகும். இதில் எமது அணியினர் மனிதனின் அறிவை இணையம் அதிகரிக்கிறது என்ற நிதர்சன உண்மையை எமது வாதத்தின் மூலம் நிரூபிக்க உள்ளோம். அந்த வகையில் எமது அணியின் தலைவர் என்ற வகையில் இந்த தலைப்பை விளக்க வேண்டியது எனது கடப்பாடாகும். நடுவர் அவர்கள் கூறியது போல நானும் திருக்குறளில் இருந்தே ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். ஆகவே முதலில் மனிதனின் அறிவு என்றால் என்னவென்று நோக்குவோமே. ஆனால் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரியி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்றான் வள்ளுவன். அதாவது நாம் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அந்த விடயத்தில் உள்ள நன்மையான விடயங்களை ஆராய்ந்து மனதை அதன் போக்கில் செல்லவிடாது இருப்பதுதான் ஒரு மனிதனின் அறிவு என்று வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார். அடுத்து இணையம் என்றால் என்னவென்று நோக்குவோம். கணினிகள், ஸ்மார்ட் போன்கள், கம்பி வடங்கள், செயற்கைக்கோள்கள் என அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு பிரம்மாண்ட உலகளாவிய வலையமைப்பை தான் நாம் இணையம் என்கின்றோம். ஆகவே இந்த இணையம் மனிதனினுடைய அறிவை அதிகரிக்கிறது என்பதுதான் இன்று எமது வாதமாகும். இதில் எதிரணியினருக்கு தலைப்பே இன்னும் விளங்கவில்லை போல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இணையம் எவ்வாறு மனிதனின் அறிவை அதிகரிக்கிறது என்று கூறிக்கொள்ளாமல் வீணாக பலகாரம், தாய்மகன் உறவு, குடும்ப விவாகரத்து, கலிகாலம் இவ்வாறு இணையத்தின் தீமைகளை பற்றி அலட்டிக் கொள்கிறார்கள். இன்றைய தலைப்பு மனிதனின் அறிவை எவ்வாறு இணையம் அதிகரிக்கிறது என்பதுதான். ஆதி காலத்தில் இருந்தே ஆதி மனிதன் உணவுக்கு முடைக்குமாக அடிப்படை தேவைகளுக்கு வீதியில் அலைந்து திரிந்தவன் இன்று விண்வெளியில் கால் பதித்து விட்டான் என்றால் அதற்கு இணையம்தான் அடிப்படையாக இருந்தது என்ற உண்மையை உங்களால் மறுக்க முடியுமா? இல்லையென்றால் குருகுலத்திலும் பள்ளியறைகளிலும் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நமது கல்வி முறைமையானது இன்று உலகளாவிய பல்கலைக்கழகம் வரை பறந்து சென்று எமது அறிவு விஸ்தரிக்கப்பட்டதற்கு இணையம்தான் அடிப்படை என்றால் அதை உங்களால் மறுக்க முடியுமா? சரி, நாம் வாழ்ந்து அனுபவித்த கொரோனா காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் நாம் வீடுகளில் முடங்கி இருந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அன்று கல்வி, வணிகம், வங்கித்துறை, வியாபாரம், வர்த்தகம் என அனைத்து துறைகளிலும் பங்கெடுத்தது எது? அன்று மட்டும் இணையம் என்ற ஒரு விடயம் இல்லாதிருந்தால் மாணவர்களின் மூளை மழுங்கியே போயிருக்குமே. இதை உங்களால் மறுக்க முடியுமா? அன்றைய விடயங்களை கூட விட்டு விடுவோம். இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கு விவாதத்திற்கு வந்த அனைவரும் இணையத்தை பார்த்து உங்கள் அறிவு தேடல்களை வளர்த்துக் கொள்ளவில்லை என்று உங்களால் கூற முடியுமா? முடியாது. ஏனென்றால் காலம் அவ்வாறு வந்துவிட்டதையா. நீங்கள் கூறுகிறீர்கள் புத்தகத்தை வாசிக்காதவன் சமூகத்தை நேசிக்க மறுக்கின்றானா. நாங்கள் புத்தகத்தை வாசிக்கவில்லை என்று கூறவில்லையே. அதை நாம் இப்போது இருக்கும் சமூகம் எவ்வாறு நடக்கிறதோ அதற்கேற்றாற்போல் லைப்ரரியில் சென்று புத்தகத்தை வாசித்துக் கொள்கிறோம். உலகத்திற்கேற்பது போலதாடி நடந்து கொள்ள வேண்டும். எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவு என்கின்றான் வள்ளுவன். அதாவது உலகம் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறதோ உலகத்தின் போக்கில் நாம் ஒழுகிக் கொண்டிருப்பதுதான் எமக்கு இருக்கும் உண்மையான அறிவு. அதை விட்டு உலகம் ஒரு போக்கில் போகட்டும், நான் இன்னும் சங்க காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பது அறிவல்ல. மனிதனின் அறிவு இணையத்தால் இன்று வளர்க்க வேண்டிய சூழலுக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டதையா. இன்னும் நீங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வளராட்டியும் நான் நின்ற இடத்தில் தான் நின்று கொண்டிருப்பேன் என்று இருக்க முடியாது. இன்று நாம் கையாள வேண்டிய சாதனங்கள், அறிவை வளர்க்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இணையத்தில் வந்துவிட்டது. இன்று அமெரிக்க போருக்கு இணையம்தான் ஏதோ காரணம் போல கூறிக்கொண்டீர்கள். நான் கேட்கின்றேன், முதலாம் உலகப்போர் வந்த போது இணையத்தின் செல்வாக்கு இருந்ததா? ஆனால் அன்று உலகப்போர் வரவில்லையா? முதலாம் இரண்டாம் உலகப்போர்கள் நடக்கவில்லையா? இங்கு
நடந்தது. ஆனால் அன்று இணையத்தின் செல்வாக்கு இல்லையே. ஒரு மனிதனின் போரையெல்லாம் வைத்து ஒரு போர் செய்வதோ இல்லை கத்தி குத்து சண்டை செய்வதோ, எதற்கு மனிதனின் இயலாமையை எல்லாம் இணையத்திற்குள் நீங்கள் புதைக்க வேண்டாம். அது தனி மனித உணர்வு, அதற்கு இணையம் காரணம் இல்லை. ஆகவே மனிதனின் அறிவை இணையம் அதிகரிக்கிறது என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக எனது வாதத்தை முன்வைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மனித உணர்வுகளை வக்கிரப்படுத்துவது இணையம் அல்ல. இணையம் மனிதனின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றது. மாறாக உலகம் போற போக்கிற்கேற்ப மனிதன் மாற வேண்டும். மாறவில்லை என்றால் அந்த மனிதன் மாற்றமற்ற ஒரு மனிதனாக மந்தையாகவே வாழ வேண்டியிருக்கும் என கூறி சென்றுள்ளார். இல்லையப்பா, இது தவறாகவே இணையம் வழி நடத்துகின்றது என்ற கருத்தை முன்மொழிய வருகின்றார் எமது ஆசிரியர் ஜசிந்தன் அவர்கள். சாகும் வரை தமிழ் படித்தே சாக வேண்டும். என் சாம்பலில் என் தமிழ் மலம் கவள வேண்டும். உடையிலே என் சாம்பல் ஓடும்போதும் எம் தமிழில் சலசலத்து ஓட வேண்டும். நான் பாடையிலே போகும்போதும் பைந்தமிழில் ஒப்பாரி கேட்க வேண்டும் என்று எண்ணிய தமிழை வணங்கி குன்றுடை மலையாய் குன்றாத நெறிகாக்கை மன்றிலே தலையாக வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய நடுவர் அவர்களே, எண்ணணி நண்பர்களே, எதிரணியிலே வாட வந்திருக்கும் நண்பிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்வதோடு சிறப்பாக எங்களுடைய கருத்துக்களை செவியந்தி சித்தரித்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இணையம் ஒரு மனிதனின் அறிவை மேம்படுத்துகிறதா அல்லது தவறான முறைக்கு இட்டு செல்கின்றதா என்பதுதான் இன்றைய பேசுபொருளாக இருக்கின்றது. அந்த பேசுபொருளிலே இணையம் மனிதர்களுடைய அறிவை மேம்படுத்துகிறது என்று தன்னுடைய கருத்தை இங்கே முன்வைத்து சென்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார், நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கின்றேன். எது கூட இருக்குதோ அதை நடுவர் அவர்கள் தூக்கி சமன் செய்து தீர்ப்பை தரட்டும். அம்மா, இணையம் என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் உள்ளடக்கிற, நாங்கள் சொல்ற மாதிரி சோசியல் மீடியாக்கள், எல்லாம் சோசியல் மீடியாக்கள். நாங்கள் பயன்படுத்த போகிற முழு சோசியல் மீடியாவே இணையம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது அது ஒரு வகையான அறிவை தந்தாலும் இங்கே உலகத்தில் உள்ள மக்கள் நாங்கள் அதை தவறாக பயன்படுத்தி தவறான முறையில் போகிறோம். எங்களுடைய அறிவு அதால் மழுங்கடிக்கப்படுகிறது, மனித வாழ்வியல் தொலைக்கப்படுகின்றதுன்ற அந்த உண்மையை நான் இதில் இப்போ பார்க்க சொல்ல போகிறேன். என்னென்னா, நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ அந்த பொம்பளை பிள்ளை இப்போ இதில் பேசி போட்டு போயிருக்கிறா, நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீர்கள். ஆனால் அவள் நிறைய என்ன வாட்ஸ்அப், பைபர், யூடியூப் அதுகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவா. அவள் என்ன செய்வான்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவள் சவக்காரம் போட்டு குளிக்கிறாவோ, சவக்காரத்தின் விளம்பரத்தை பார்க்குறாவோ இல்லையோ, அது அடுத்த கட்டம். அவள் என்ன செய்வான்னா, அந்த ஆப்புகளுக்கு தானே அந்த ஆப்பை ராக்கி வச்சு தன்னை முடனான கீழாக எல்லாம் செய்து ஸ்டேட்டஸில் விடுவா. அப்போ ஸ்டேட்டஸை பார்க்கக்குள்ள இந்த மக்கள் என்ன யோசிப்பார்கள்னு சொன்னால், அடா இப்படி ஒரு அழகான பிள்ளை இருக்குது, அப்போ நான் விரும்பவோ நீ விரும்பவோன்னு சொல்லி அடிப்பட்டு எத்தனை பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் நம்ம அவாக்கு. அப்போ அப்படி செய்யக்குள்ள அவள் அந்த ஆப்பை வச்சு முடலாக தான் தன்னை வழிகெடுத்து விடுவா. அப்படி பார்க்கக்குள்ள என்ன நடக்க மாட்டேதுன்னா, பிறகு சந்திக்க வாண்டு பிறகு நேராக போய் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஏக்கமாக போடும். அடா இந்த பிள்ளைய இப்படி நான் பார்த்த பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஏக்கமாக போன உடனே என்ன நடக்குமான்னு சொன்னால், அந்த பிள்ளைய ஒரு பிள்ளையான வழியில் பயன்படுத்தி போட்டு கடைசியாக அவனும் ஒரு பிள்ளையான நிலைமைக்கு உட்பட்டு பிள்ளையும் பிள்ளையான வழியில் பயன்படுத்துகிறதா முடிஞ்சிடும். இதுதான் கூட நடக்குது. எங்களுக்கு தெரியும், கூறான கத்தியை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கூடாததுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, அந்த கத்தியை கூடாத தேவைக்குத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த விஷயத்தை தான் இதில் நாங்கள் சொல்ல வாரமே ஒழிய, இணையத்தால் அறிவு வளராதுன்னு நாங்கள் ஒரு நாளும் சொல்லல. அறிவு வளரும், ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிற முறை பிள்ளையாக பயன்படுத்துகிறோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி எத்தனை குழந்தைகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், அந்த எத்தனை குழந்தைகளை இந்த தொழில்நுட்பம் மூலம், அந்த ட்ரோன் சொல்லப்படுகிற அந்த தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தி இந்த ஈரானில் அடித்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, அணு உண்டை நான் பாவிக்கவோ நீ பாவிக்கவோ இல்லை. உண்மையாக அந்த அணு உண்டு எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு வடிவாக பயன்படுத்தலாம். அந்த அணுவை எல்லாத்தையும் நாங்கள் யுரேனியங்களை செறிவூட்டி வடிவாக பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ என்ன செய்யணும்,
அதெல்லாம் அணுகுண்டா மாற்றி நான் அடிக்கவோ நீங்க அடிக்கவோ எப்போ உலகம் காலியாகுதோ தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டுது. இதுதான் இந்த இணையம் தந்த பரிசங்களுக்கு. ஆனால் நாங்கள் அதைத்தான் சொல்ல வாரமே ஒழிய இணையம் அறிவை நாங்கள் அறிவு இணையத்தில் அறிவை வளர்க்கலன்னு சொல்லல. இது மாதிரி இது மட்டுமல்ல, யூடியூப்பை பார்த்தா யூடியூப்பில் அப்படி ஐயோ பார்க்க மாட்டீங்கள். அதில் வர விளம்பரங்களும் சரி, கடை விளம்பரம் பண்ணா சொந்த கடையை வச்சு சொந்த யூடியூப்பையும் வச்சு அதுக்கு சொந்தமாக விளம்பரம் போடுறாங்க. மனுஷனும் சேர்ந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் அவன் இன்னொரு தடவை சேர்ந்து விளம்பரம் போடக்குள்ள அங்கே குடும்ப சண்டை வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள், யூடியூப்பால் பிரச்சனை, வாட்ஸ்அப்பால் பிரச்சனை, வைபரால் எல்லாம் களவா டெலிஃபோன் எடுத்து கதைக்கிறது. இஞ்சேரப்பா நான் என் அவா வீட்டை இல்லை, நீர் வீட்டை வாரீரோ இன்னொரு ஆளை கூப்பிடுறது. அல்லாட்டி அப்படி இந்த ஹோட்டலுக்கு நான் நிற்கிறேன், நீ அங்கே வாங்கிவா படங்களை போடுறது, அனுப்புறது, ஆபாச வீடியோக்களை பார்க்குறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மையாக கெட்டு துளைஞ்சு போவதே ஒழிய அந்த குழந்தை பிள்ளை மாணவர்களாக இருந்தாலும் சரிதான் அதை பயன்படுத்தி முன்னேறணுமென்ற நோக்கம் சரியான குறைவாகவும் அரிதாகவும் இருக்குது. ஒரு சிலர் முன்னேறி கொண்டு போறார்களே ஒழிய, ஆனால் இன்றைக்கு சமூகம் சரியான முறையில் பார்த்தால் நிறைய பேர் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் ஒரு பிழையான வழிக்குத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதை விட. நீங்கள் கொரோனா காலத்தை எல்லாம் கதைச்சிங்க. கொரோனா காலத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி தான் அப்டேட் பண்ணி இருந்தார் தன் பேச்சில். அவர் சொல்றார், இந்தியாவில் வந்து எத்தனையோ ஆயிரம், அதாவது இத்தனை கோடி மக்கள் இந்த யூடியூப் இந்த யூடியூப் மற்றது இந்த டெலிஃபோனை பயன்படுத்தி இருக்கணும், கைத்தொலைபேசியை. அதில் வந்து பிழையான முறையில் தான் 90% மக்கள் அதை பயன்படுத்தி இருக்கணும்ன்றதை அவன் டேட்டா. இப்போ உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே இருந்து கொண்டு பயன்படுத்துகிறோம். ஆனால் அவன் அங்கே ஒரு பாக்ஸை வச்சு நாங்கள் எந்தெந்த டேட்டாவை அனுப்புகிறோம், என்ன செய்கிறோம், யாரோட கதைக்கிறோம்ன்றது எல்லாத்தையும் முன்னிட்டு பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். இதை எடுத்து எங்கள் பிள்ளையான ஐயோ இந்த பப்பி கேம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கேமுகள் அதுகள் இதெல்லாம் எவ்வளவு புகுனான சீரழிவுகள், அதுகளை சொல்லவே கூடாது. நாங்கள் இதில் இந்த மேடையில் அந்த பப்பி கேமை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்ற விஷயத்தையே சொல்லக்கூடாது. என்ன சொல்றதாலேயே பிள்ளைகள் அப்படி போகுது, சமூகம் அப்படி சீரழிஞ்சு போகுது. அப்படியான ஒரு நிலைக்குத்தான் இந்த இணையம் வந்து வழிவகுத்திருக்கிறதே ஒழிய சரியான ஒரு அறிவியல் வளர்ச்சி எல்லாருக்கும் உரிய சரியான அறிவியல் தேவையை பூர்த்தி செய்கிறதா இல்லை. ஆனால் எங்களுடைய ஆன்றோர்கள் எழுதிய புத்தகங்கள், அதாவது எத்தனையோ விதமான பழைய பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் லைப்ரரியில், அதாவது நூலகங்களில் இருந்து படித்து அதன் மூலம் பெற்று அந்த அறிவின்படி ஒழுகுறது போல இந்த இளையத்தை நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தினாலும் அது பயன்பாடாக இருக்காது என்று என்னுடைய கருத்தை கூறி மீண்டும் சந்திக்கும் வரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இணையம் அறிவை வளர்க்கின்றது தான், ஆனாலும் அது அழிவிற்குரியதாகவே மாற்றம் பெற்றுள்ளது. அழிவிற்காகவே அது பல 100 மடங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் பயன்பெற்றவர் சிலர், பழுதா போனவர்கள் பலர் என்ற கருத்தை முன்மொழிந்துள்ளார். ஆயினும் இணையத்திற்கு ஊடாக பெண்கள் தங்களை ஆர்டிஃபிஷியலாக AI மூலம் அழகுபடுத்தி பலரை ஏமாற்றுகிறார்கள் என்ற பல கருத்துக்களை முன்மொழிந்துள்ளார். இல்லை ஐயா, இந்த இணையம் அறிவை அதிகரிக்கவே பயன்படுகின்றது. மீண்டும் மீண்டும் ஏன் நீங்கள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல் கதைக்கிறீர்கள்? இல்லை, இவ்வாறும் பார்க்கலாம் என தனது கருத்தை முன்மொழிய வருகின்றார் திலக்ஷனா சிவஞானம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவரெங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாரதிதாசரது தமிழ் முழக்கத்தோடு இனிதே இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்குகின்றேன். முதலில் நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து என் அணிக்கும் மற்றும் எதிரணியினருக்கும் இந்த டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, இணையவழி மனிதரின் அறிவை அதிகரிக்கின்றதா, தவறான வழிக்கு எடுத்துச் செல்கின்றதா? நடுவர் அவர்கள் கூறியது போல குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போலவே இதுவரை நேரமும் பேசியுள்ளனர் இந்த எதிரணியினர். இல்லை, எனக்கு புரியவில்லை. ஸ்டேட்டஸை பற்றியெல்லாம் கணக்கு கதைச்சிட்டு போனவரங்கட எதிரணி. நடுவர் அவர்களே, உங்களுடைய கையில்
பாலையும் கள்ளையும் தந்தால் நீங்கள் எதை குடிப்பீர்கள்? தேவையின் பொருட்டு குடிப்பேன். தேவையின் பொருட்டு. அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் நாசமாக போகிறீர்களா, ஓகே, கள்ளை குடியுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உலகிலே முன்னுக்கு வர விரும்புகிறீர்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை, பாலை குடியுங்கள். அதை விட்டுட்டு ஸ்டேட்டஸ் போடுகிறார், அது செய்கிறார், இது செய்கிறார் என்றதெல்லாம் இங்கு கதை இல்லை. கேட்டது இன்றைய இணையவழி மனிதனின் அறிவை அதிகரிக்கின்றதா, தவறான வழிக்கு எடுத்துச் செல்கின்றதா? தவறான வழிக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் என்றால் அது அவர்களது பிழை. இங்கே இணையத்தில் பிழை இல்லை, மனிதன் எதை பயன்படுத்துகிறான் என்பதே இங்கு பிழையாக உள்ளது. அணுவை பற்றி கதைத்து விட்டு போனார்கள். நான் அதை பற்றி எனக்கு கதைக்க விரும்பவில்லை. அணு ஒரு இணையமா? இது மாத்திரமே என்னுடைய கேள்வி. அணு ஒரு இணையமா? அடுத்தது, இவ்வளவும் கதைக்கிறீர்களே, இத்தனை வருடமாக இருக்கட்டும், இந்த வருடம் எங்களுடைய ஏஎல் ரிசல்ட்ஸ் இணையத்தில் வந்ததா, பேப்பரில் வந்ததா? எதை நீங்கள் முதலில் பார்த்தீர்கள்? எப்படியோ உங்களோட சொந்தக்காரர்கள் யாரும் ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பினம் தானே. இணையத்தில் முதலாவது அவைக்கு வந்துச்சா, இல்ல பேப்பர்ல வரும் மட்டும் நாங்கள் வெயிட் பண்றோம் பள்ளிக்கூடத்துல இருந்த நீங்களா? இணையம் என்பது வாழ்வில் அவசியம். முதலே எங்களுடைய தேனுஜா தனஞ்சியன் சொன்ன மாதிரி, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவதே அறிவு. வாழ்க்கையானது மாறிக்கொண்டே போகின்றது. நேற்று வாழ்ந்த மாதிரி இன்றும் வாழ முடியாது ஐயா. காலத்துக்கேற்ப வாழ்வதுதான் வாழ்க்கை. நடுவரர்களே, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் வள்ளுவர். அந்த அறிவை இன்று நொடியில் நமக்கு கொடுக்கும் அட்சய பாத்திரம் தான் இந்த இணையம். இணையம் என்பது ஒரு டிஜிட்டல் நூலகம், தகவல் களஞ்சியம். எண்ணிய நேரத்தில் புத்தகத்தை பற்றி கதைத்து விட்டு போனார்கள். ஒரு இணையத்திலேயே எந்த ஒரு நூலகத்தில் எந்த புத்தகம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நூலகமாக நீங்க தேடி அலைய தேவையில்லை. ஒரு இணையத்தில் போய் நின்று இந்த ஒரு நூலகத்திலே இந்த புத்தகங்களுக்கு வேணும், எடுக்கலாமா, ஈஸியாக பார்த்துட்டு போகலாம். அதுவே அடுத்தவர் கைமாறுக்கு போய்விட்டாலும் அந்த இணையம் அதை காட்டுகின்றது. முன்பெல்லாம் அறிவு என்பது வசதி படைத்தவர்களுக்கும் ஒரு பொது நூலகத்துக்கு செல்பவர்களுக்கும் என்றே மட்டுப்படுத்தியிருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மூலைக்குள் இருக்கும் மாணவன் கூட இணையத்தை பயன்படுத்தி லண்டனில் உள்ள ஒரு பேராசிரியரிடம் கல்வி கற்கின்றான் என்றால் அங்கே அறிவு வளர்ச்சி அடையவில்லையா நடுவர் அவர்களே? சுயகற்றல். இணையத்திற்குள் சென்றால் எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ பரீட்சை வினாக்கள், எத்தனையோ வினாவிடை தொகுப்புகள், இவையெல்லாம் ஏன் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை? உங்களுக்கு ஆபாச வீடியோக்கள் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றதா? நீங்கள் இணையத்தில் எதை பார்க்கின்றீர்களோ அதுதான் தொடர்ந்து வரும். பிரச்சனை இணையத்தில் இல்லை, உங்கள் மனதில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு துறைகளிலும் இன்று இணையம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இணையம் இல்லாத ஒரு துறை சொல்லுங்கள் பாப்போம். விவசாய துறையிலிருந்து இன்று அரசியல், நிர்வாகம், பொருளாதாரம் என்று அனைத்து துறையிலுமே இந்த இணையம் தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஏன் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றம் கூட இணையம் வழியாகத்தானே உங்களுக்கு வருகின்றது. கூறுங்கள், இணையம் வளர்ச்சி அடைகிறதா அல்லது மங்கி போய் உங்களை தவறான வழிக்கு எடுத்துச் செல்கின்றதா? தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் நொடிக்கு நொடி உங்கள் கைகளில் வந்து விடுகின்றது. இது இணையத்தின் வளர்ச்சி இல்லையா? இதே நீங்கள் பழைய புத்தகத்தையே படித்துக் கொண்டிருந்தால் இந்த அப்டேட் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியுமா? பழைய புத்தகத்துடன் தான் இருப்பீர்கள், சங்க காலத்தில் தான் நீங்கள் போயிருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்று ஒரு நிகழ்வு நீங்கள் ஒழுங்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் வானிலை காலநிலையை தீர்மானிக்க வேண்டும். இப்பவும் போய் வானத்தை பார்த்து மழை வருமா வெயில் வருமான்னு சொல்ல முடியாது. அதே இணையத்துல போய் எப்ப மழை வரும் எப்ப வெயில் வரும்ன்றதை கூட நீங்க காணலாம். இதெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஏர் ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள், ஏர் மேக்கப் போடுகிறார்கள். இது மாத்திரம் உங்கள் கண்களுக்கு தட்ட தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஒரு பக்க பார்வையை விட்டு பரந்துபட்ட பார்வையை முதல் கவனிக்க வேண்டும். நீங்கள் விரல் நுனியில் உலகம் இன்று விந்தை புரியும் இணையம். தேட தேட தவிட்டாத தெள்ளமுதுதான் இந்த இணையம். அறிவை மழுங்கச் செய்யும் இருட்டல்ல இது, அறிவை உலகெங்கும் பரப்பும் ஒளி விளக்கு. எங்களுடைய இனத்தின் அழிவை கூட நாளைக்கு பிள்ளைகள் புத்தகம் எடுத்து பார்க்க மாட்டார்கள், இணையத்தில் தான் பார்க்க போகிறார்கள். அதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள். பரந்து விளங்கும் இந்த பூமாதேவியில் எங்கள் அயலவர்கள் கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்கிறார்கள். டெய்லி போய் பார்த்துட்டா வருவீர்கள், டெய்லி போய் பார்த்துட்டா வர முடியும் உங்களால். இணையம் இல்லாட்டிக்கு உங்களோட தொடர்பாச்சு கொள்ள இயலுமா?
இணையம் இருக்கிறபடியா தான் சாப்பிட்டியா, காய்ச்சலா, சத்தி வருதா கேட்கிறீர்கள் தானே? அது என்னத்தில் கேட்கிறீர்கள்? இதுவும் உங்களை தவறான வழியிலேயே அடுத்து சொல்கின்றது. சொல்லுங்கள். ஒரு நூல் 100 ஆசானுக்கு சமன் என்பர். ஆனால் இன்று நம்முடைய இணையத்திலே எத்தனை நூல்கள் உள்ளது சற்று எண்ணி பாருங்கள். இணையத்தினால் தீமை பற்றி பேச வந்த அனைவரும் அதே இணையத்திலேயே இணையத்தை இவ்வாறு பாவித்தால் தீமை ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? நடுவர் அவர்களே, கத்தியை சமையலுக்கு பயன்படுத்தினால் அது பயனுள்ளது. அதே கத்தியை கொண்டு நீங்கள் கைகளை வெட்டுவீர்களாக இருந்தால் தவறு கத்தியில் இல்லை, கருவியில். அது போன்று தான் இந்த இணையமும் ஒரு கருவி. சரியாக பயன்படுத்தினால் அறிவை வளர்த்துக் கொள்ளும். நடுவர் அவர்களே, இணையம் என்பது அறிவை திருடும் கள்வன் அல்ல. உங்கள் வீட்டுக்கு வீடு வந்து அறிவை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுக் கொள்கின்ற ஒரு தபால்காரனாகவே வர்ணிக்கப்படுகின்றார். இணைய வழியால் மனிதனின் அறிவு எட்டாத உயரத்துக்கு செல்கின்றது என்று கூறி இந்த வாதத்திற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி. ஏட்டுக்களை புரட்டி வாழ்வை ஓட்டுபவர்களே, கேளுங்கள். இணையம் என்பது எமது உயிர். அறிவின் அட்சய பாத்திரம் என்ற தனது பேச்சை முன்வைத்த எமது பேச்சாளருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இல்லையப்பா, அது தவறாகவே வழி நடத்துகிறது. நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்பதாகவில்லை. நாங்கள் சொல்லுவதற்கெல்லாம் மறுகருத்தே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ நான் இன்று இடித்து உரைத்து கூறுகிறேன் என கூற வருகிறார் அடுத்த பேச்சாளர் லோகதீஸ்வர். அகமென்றால் அன்பாய் கொஞ்சும், புறமென்றால் போராய் பொங்கும், தடையின்றி காற்றிலங்கும் தமிழென்று சங்கே முழங்கும், தமிழென்று சங்கே முழங்கும். என் தமிழுக்கு அன்பு வணக்கம். நடுவரவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு சகோதரிகளுக்கும் மற்றும் டான் டிவியின் அன்பு நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தரம் தாழ்த்தி கூறிக்கொள்கிறேன். இந்த மனித வாழ்வில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மெய் சிலிர்க்கத்தக்கும் வகையில் மனித வாழ்வை முன்னேற்றி எடுத்துச் சென்றுள்ளது. அக்கண்டுபிடிப்புகளுள் இணையம் இன்றியமையாத ஒன்றென்றால் அது மிகையாகாது. ஆனால் இன்று இந்த இணையமானது மனிதருக்கு அறிவை வளர்க்க உதவுகிறதா, இல்லை மனிதரின் அறிவை தவறான வழியில் வழி நடத்துகின்றதா என்று பார்த்தால் அவற்றை தராசிலிட்டு பார்க்க வேண்டிய கடப்பாடு எமது சமூகத்துக்குண்டு. அவ்வகையில் தராசு கீழிறங்கி நிற்கும். எந்த பக்கம் இணையம் அறிவை தவறான வழியில் பயன்படுத்தத்தான் உதவுகின்றது என்று. முதலில் நான் சில கருத்துக்களை கூறலாம் என்று இருந்தேன். ஆனால் அதற்கு முதல் சகோதரிகளின் கருத்திலிருந்து சில கருத்துக்களை வெட்டி கூற ஆசைப்படுகின்றேன். வள்ளுவரின் குரலை மேற்கோள் காட்டி நன்மை தீமைகளை களைந்துதான் நாம் அறிவை மேம்படுத்த வேண்டும் என்று முதலாவது தங்கை கூறி சென்றாள். நன்மை இருக்கும் இடத்தில் நன்மையை பார்க்க வேண்டும், தீமையை மட்டும் பார்ப்பது உங்களுடைய பிழை என்றும் அவர் கூறியிருந்தார். இதே கருத்தை இரண்டாவது தங்கையும் கூறி சென்றிருந்தார். அம்மா, விரல்களை தாண்டி வளர்வன என்று நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு. இது சரியான செயற்பாடுதான். தவறுகளை சுட்டிக்காட்டி தவறுகளை களைந்து நாம் நன்மைகளை அணுக வேண்டும். ஆனால் இன்று பிரச்சனை என்னவென்றால், தவறு ஏது சரி எது என்று அறிய முடியாத ஒரு அறிவை, தவறு எது சரி எது என்று அறிய முடியாத ஒரு அறிவை இந்த இளம் சமுதாயம் என்று பெற்று நிற்கிறது. அதற்கு காரணம் இணையம். இணையத்தில் காணப்படும் அனைத்து விடயங்களையும், பெரும்பாலும் 70% விடயங்களையாவது உண்மை என்று நம்பி இதுதான் உண்மை, இதன் வழி அறிவை வளர்த்துக் கொள்வோம் என்று ஒரு தவறான அறிவுக்குள் சென்று கொண்டிருப்பது மிகவும் ஒரு காலக்கெடுவான விஷயம். அந்த வகையில் எது சரி எது தவறு என்று களம் கண்ட முடியாத, பிரித்து பார்க்க முடியாத நிலை மிகவும் அவமானகரமான முறையம்மா. அதனால் தான் சொல்லுகின்றோம், இன்று நகம் மட்டுமல்ல விரல்களையே வெட்டி விடுகின்ற நேரத்திற்கு இன்று இணையத்தின் வளர்ச்சி மிக கொடூரமாக வளர்ந்துள்ளது. மேலும் இரண்டு தங்கைகளும் கூறி சென்றிருந்தார்கள்,
ஆதி காலத்திலேயே இருந்திருப்பீர்கள். இந்த இணையம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இன்று விண்வெளிக்கு சென்று விட்டோம், இன்று விண்வெளியில் இருந்து நாங்கள் கீழுலகத்தை பார்க்கின்றோம் என்று. ஐசாக் நியூட்டன் தெரியுமா? ஐசாக் நியூட்டன் யார் என்று? அவருடைய காலத்தில் இணையம் இருந்ததில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காலத்தில் இணையம் இருந்ததில்லை. திருவள்ளுவர் காலத்தில் இணையம் இருந்ததில்லை. அவர்களின் காலத்தில் அவர்களுக்கு இருந்தது அறிவு. நீ அறிவைத்தான் வளர்க்க வேண்டும். அவர்கள் அறிவை தேடினார்கள். அறிவை தேடும் பொழுது அறிவின் பிள்ளையாக வந்து கிடந்ததுதான் இணையம். ஆனால் நீங்கள் இன்று அறிவை கீழே போட்டுவிட்டு பிள்ளையான இணையத்தை தூக்கி தலையில் வைத்து ஆடுகின்றீர்கள். ஒரு நாள் அந்த பிள்ளையை கீழே போட்டு உடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது, வந்து விட்டது. இதைத்தான் சொல்லுவார்கள், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாசமா குயவன இறைவனை வேண்டி கொண்டு வந்தான் ஐயா ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை சாண்டி என்று. தன்னுடைய அறிவின் விருத்தி காரணமாக தான் வளர்த்தெடுத்த இணையத்தை தனக்கு எதிராகவே மாற்றி இன்று மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இறுதியில் இணையமும் அழிந்து மனிதனும் அழிய போறது உறுதியாகவே இருக்கிறது. மற்றது, அறிவு விஸ்தரிப்பை பற்றி கூறினீர்கள். தஞ்சை பெருங்கோயிலுக்கு போக வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ளது. சீன பெருஞ்சுவராக இருக்கட்டும் சரி, எகிப்தில் உள்ள பிரமிட்டுகளாயிருக்கட்டும் சரி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கட்டிய கல்லணை ஆயினும் சரி, எந்தவித இணையமும் எந்தவித இணைய சத்மந்தமும் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள். ஆம், இன்று இணையத்தின் உதவியுடன் பல்வேறு பரிமாணங்களின் மூலம் கட்டிடங்கள் கட்டப்படுவது உண்மைதான். ஆனால் அன்று அறிவு விருத்திக்கு இணையம் ஒரு கருவியாக இருந்ததே இல்லையம்மா. இணையம் என்ற ஒரு வார்த்தையே அன்று இருந்ததில்லை. ஆகவே அறிவு விருத்திக்கும் இணையத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது, கொரோனா போன்ற இடர்காலங்களில், வீட்டுக்குள் முடங்கியிருந்த காலங்களில், மற்றவர்களுடைய இயலாமை காலங்களில் இணையம் மிகவும் உதவியாக இருக்கின்ற என்று கூறினீர்கள். அம்மா, 30 வருடத்திற்கு மேலாக போர் கண்ட இனம், வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்து செல் வருமா அல்லது புல் வருமா என்று காத்திருந்த இனம். அப்பொழுது எந்த இணையங்களும் உதவியாக இருந்ததில்லை. உடனுக்குடிருந்த மக்களை நம்பிக்கையாக கொண்டே இந்த இனம் வளர்த்தெடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தகங்களை விடையும் இணையத்தில் அறிவுள்ளது என்று கூறுகிறீர்கள். இணையத்தை திறந்தால் 1000 புத்தகம் வந்து விழும் என்று கூறுகிறீர்கள். ஜாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், இலங்கை மட்டுமல்ல உலக தமிழ் சமூகம் கண்ணீர் விட்டு அழுதது. ஏனெனில் அங்கு எரிக்கப்படுவது நூல்கள் அல்ல, தமிழர்களின் பாரிய அறிவு என்று. ஆனால் இன்று அதே நூலகம் புதுப்பிக்கப்பட்டு ஜாழ்ப்பாணத்தில் பல நூலகங்கள் காணப்படுகின்றன, இணையத்திலும் பல நூல்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதை படிப்பதற்குத்தான் ஆக்கள் இல்லை. ஆகவே இந்த படிப்பதற்கு ஆக்கள் இல்லாத போதாக்குறையை ஏற்படுத்தியது யாரு? இந்த போலி பிம்பமான இணையம். ஆகவே இன்னும் சில விஷயங்கள் நான் மிக முக்கியமாக கூற வேண்டும். இன்று இணையத்தினால் இந்த பிரைவசி, தனியுரிமை என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. இந்த மற்றவனுடைய வீட்டிற்குள் மூக்கை நுழைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலின் விளைவாக எழுந்தனதான் இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஸ்னாப்சாட்டும் எல்லாமும். அமெரிக்கா, சைனா போன்ற உயர் சக்தி கொன்ற வல்லரசுகளின் வல்லாண்மையை வெளிப்படுத்துவதன் விளைவாக உருவான இந்த இணையங்கள் இன்று வளர்ந்து வரக்கூடிய நாடுகளின் கொண்டையை பிடரி மயிரை பிடித்துக் கொண்டு சிப்பிலி ஆட்டிக் கொண்டிருப்பது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? மனிதத்தன்மை இன்று இல்லாமல் போய்விட்டது. பிறழ்வான அறிவு இன்று மக்களை போட்டு வாட்டுகிறது. எங்கும் ஸ்கேம், எங்கும் ஊழல், எங்கும் பிரச்சனைகள், எங்கும் ஆபாசங்கள், எங்கும் தடையின்றி தலை தோங்கி நிற்கக்கூடிய வன்முறைகள். இவை எல்லாத்திற்கும் இணையமே தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி காட்டுள்ளது. பாலா கள்ளா என்று குடித்து பார்க்க வேண்டும். அதில் பாலை மட்டும்தான் குடிக்க வேண்டும், கல்லை குடிக்க கூடாது, பகுத்தறிய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இறுதியாக மீண்டும் அதையே கூறி செல்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்று வள்ளுவ பிறந்தகை கூறியது கிணங்க, அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பதற்கான மெய் அறிவை இன்று இந்த இளம் சமூகம் துளைத்து நிற்கிறது. அதற்கு முதலாவது காரணம் இந்த இணையம்தான். கிராமத்தில் உள்ளவன் கூட அறிவை பெறுகின்றான் என்று கூறினீர்களே, இன்று அந்த ஃபில்டர் பண்ணப்படாத எந்தவித தங்கு தடையுமின்றிய அறிவு, கொரோனா காலத்தில் கஞ்சா எப்படி முளைப்பது, கஞ்சா செடி எப்படி வைப்பது என்று கிராமங்களுக்கு போட்டு காட்டியது யூடியூப். வீட்டில் இருந்தவாறே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி என்று காட்டி நிற்கிறது ஃபேஸ்புக்.
போலி நகைகளையும் போலி தங்கங்களையும் நல்ல நகைகளாகவும் நல்ல தங்கங்களாகவும் எப்படி உருவாக்குகின்ற என்ற ஒரு கெட்ட அறிவை, டார்க் பேஜ் போன்ற கெட்ட சிந்தனைகளை மனித அறிவுக்குள் பூத்தி கொண்டிருப்பது எது? இந்த இணையம்தான். ஆகவே இணையத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் சீர் செய்து சமன் தூக்கி எமது நடுவர் போல ஒருவர் நின்று பார்த்தால் தெரியும், அங்கு தீமைதானம்மா அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த இணையமானது இன்றைய வாழ்வில், இன்றைய சூழலில் மனித அறிவை தவறாக பயன்படுத்துகின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதனின் மெய்யறிவை இல்லாதொழித்தது இணையம். அது மனிதனை தவறாக வழி நடத்துகின்றது. இணையம் மனிதன் உருவாக்கியது. அந்த இணையமும் மனித அறிவும் தொலைந்து போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தனது வாதத்தை முன்மொழிந்துள்ளார். இந்த இணையத்திற்கூடாக தனி மனித சுதந்திரம் என்பது இழக்கப்பட்டு கொண்டு போகின்றது, அல்லது யாரோ ஒருவரால் களவாடப்படுகின்றது என்ற கருத்தை முன்மொழிந்துள்ளார். இல்லை, இணையம்தான் எங்களுடைய அறிவை வளர்க்கின்றது என்ற கருத்தை முன்மொழிய வருகின்றார் கயலிசை தியாகராஜா. பேச்சுக்கு வித்திட்ட தாய் தமிழுக்கும் அவைக்கும் சபைக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்குள் நுழைகின்றேன். பாடலாசிரியர் ஒருவர் கூறியிருந்தார், டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த செந்தமிழே வணக்கம் என்று. தமிழே டிஜிட்டல் யுகத்திற்கு வந்து விட்டது ஐயா, இவர்கள் மூவரும் தான் இன்னும் வரவில்லை போலும். நடுவர் அவர்களே, உங்களது கையில் தொலைபேசி உள்ளதா? நீங்கள் நல்லவர் என்று ஊருக்கே தெரியும் ஐயா. நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டியதுதானே, அவ்வளவுதானே. பட்டிமன்றம் முடிந்து விட்டது. இவர்கள் மூவரும் தான் இன்னும் இருட்டறையில் இருந்து கொண்டு பழைய பஞ்சாங்கங்களை பாடிக்கொண்டிருக்க போகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து விட்டது. ரோபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி எல்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது இணையம் மட்டும்தான் ஐயா. இவ்வளவு கூறுகின்றார்களே, இவர்கள் மூவருமே இணையம் எவ்வாறு தவறான வழியில் வழி நடத்துகின்றது என்பதை இணையத்திலே பார்த்துவிட்டு வந்து இங்கிருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். கூறியிருந்தார்கள், லைப்ரரி, நூலகங்கள் சென்று வாசிக்கும் பழக்கம், புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் அழிந்து விட்டது என்று. எதிரணியினர் கூறியிருந்தார்கள், பறவைகளுக்கு தொலைபேசி இணையங்களால் வரும் கதிர்வீசல்களால் பாதிப்பு ஏற்படுகின்றது என்று. இன்னொரு வகையில் இயற்கையை நோக்குவோமானால் ஐயா, பல நூறு பல ஆயிரம் மரங்களை அழித்து புத்தகத்தின் பக்கங்களையும் புத்தகங்களையும் தயாரிப்பதற்கு ஈபுக்கில் நான் படித்துவிட்டு சென்று விடுவேனே, இயற்கையை காக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது எமது அரசே முக்கியமான சர்க்குலர்ஸ், முக்கியமான ரிசல்ட்ஸ் அனைத்தையுமே இணையத்தில் தான் பதிவேற்றுகின்றது. அரசுக்கு தெரிகிறது, இவர்கள் மூவருக்கும் தான் தெரியவில்லை போலும் இணையம் நமக்கு நண்பன் என்று. இவர்கள் கூறியிருந்தார்கள், மனிதாபிமானம் அழிந்து விடுகின்றது, அனைவரும் தாய் தந்தையருடன் பேசுவதில்லை என்றெல்லாம். சென்னையில் அண்மையில் வெள்ளம் வந்தது ஐயா. அப்பொழுது ஒரு கர்ப்பிணி தாய் அங்கு மாட்டியிருந்தார். அந்த செய்தியை சமூக வலைத்தளங்களின் பரப்பியதன் பொருட்டால் யூனிஸ் என்ற ஒருவர் அந்த கர்ப்பிணி தாயை சென்று காப்பாற்றினார். அந்த நேரத்தில் இன மத பேதம் எல்லாம் தெரியவில்லை ஐயா. அவருக்கு பிறந்த குழந்தைக்கு யூனிஸ் என்று பெயர் சூட்டினாள் அந்த தாய். அப்பொழுது இணையம் இங்கு தவறாக வழி நடத்துகின்றதா அல்லது நல்ல ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கின்றதா ஐயா? இப்பொழுது ஒரு பிள்ளைக்கு சாப்பிட தெரியவில்லை, என்ன செய்வோம்? சாப்பாடு உன்னை தவறாக வழி நடத்தும், நீ சாப்பிட்டால் உனக்கு தொண்டையில் சிக்கி கொண்டு உயிரிழந்து விடுவாய், அந்த குழந்தையை அப்படியே விட்டு விடுவோமா? இல்லை, சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவதென்று அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கிறதை தவிர்த்து விட்டு தவறாக வழி நடத்துகின்றதா அதை நிறுத்த என்று கூற முடியாதல்லவா ஐயா? இவர்கள் கூறியிருந்தார்கள், ஒரு நல்ல விடயத்தை பார்ப்பதற்காக சமூக வலைத்தளங்களை எடுக்கும் போது டார்க் பேஜ், தேவையற்ற காணொளிகள் எல்லாம் வருகின்றன என்று. அவர்களது தொலைபேசியில், எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை ஐயா. வாழ்க்கையிலும் இணையத்திலும் எதை தேடுகின்றோமோ அதைத்தான் பெறுகின்றோம், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அவர்கள் எதை தேடுகின்றார்களோ அதுவே இணையத்தில் பெறப்படும். இதை விட்டு தற்கொலை செய்வது எப்படி, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி, தேவையற்ற காணொளிகள் அனைத்தும் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் அதை நாம் அக்சஸ் செய்வதற்கு முன்பு நமக்கு இணையம் ஒரு வார்னிங் கொடுக்கிறது ஐயா. இது தேவையற்றது, இது உனக்கு தேவையற்றது, இதை நீ தொடர விரும்புகின்றாயா என்று ஒரு வார்னிங் கொடுக்கிறது. நீ ஒரு விடயத்தை செய்ய வலிக்கிடும் போது தாய் தந்தை உனக்கு கொடுக்கும் வார்னிங் போலதான் அது.
அதே போன்று இணையம் கொடுக்கிறது. அதையும் விட்டு வாய்க்கொழுப்பில் நான் செய்யத்தான் போகின்றேன் என்றால் அதுக்கு நானே ஐயா செய்ய முடியும். சிலர் கூறியிருந்தார்கள் காதலர்களுடன் களவாக தொலைபேசியில் உரையாடுவது அப்படி இப்படி என்று. ஐயா ஒன்றுமில்லை. முன்னர் கடிதத்தில் உறவாடினோம், இப்பொழுது தொலைபேசியில் உறவாடுகின்றோம். முன்னரை போல புறாவில் செய்தி அனுப்பி கொண்டு இருக்க முடியாது ஐயா. தொலை தொடர்பு சாதனங்களும் தொழில்நுட்பங்களும் வளர்ந்து விட்டது ஐயா. நூலகத்தில் சென்று புத்தகங்களை தேடி படிக்க வேண்டுமா ஐயா? நேரம் இல்லை எனக்கு. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது, நானும் உலகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்ல வேண்டும். பரிதாபத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு நேரம் இல்லை. எனக்கு உதவுவது இணையம். உடனுக்குடன் எத்தனை புத்தகங்களை நான் அதில் வாசிக்க முடியும் ஐயா? இப்பொழுது இருக்கிற கல்வி முறை எப்படி என்றால், ஆசிரியர் மட்டும் கதைப்பதில்லை. மாணவன் ஒரு சந்தேகம் கேட்கிறான், ஆசிரியர் சொல்கிறார், எனக்கும் தெரியாது தம்பி, இருவரும் இணையத்தில் பார்த்து விட்டு வந்து நாளை டிஸ்கஸ் செய்வோம். இதுதான் ஐயா இப்போதைய கல்வி முறை. குருகுல கல்வியிலேயே இருந்து விட முடியாது அல்லவா? புரியவில்லை ஐயா. தேடுகின்றேன். உதவுகின்றது இணையம். கற்றலின் புதிய முறைகளை இணையதளம் என்று சாத்தியமாக்கியுள்ளது ஐயா. வேண்டாம் என்று சொன்னால் இருட்டறையில் அவர்கள் இருக்கட்டுமே. இவர்கள் கூறியிருந்தார்கள், இப்போது நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருகின்றது ஐயா, எனக்கு உதவி தேவை என்று. என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? செய்ய முடியவில்லை, பாவம், பரிதாபப்பட்டு விட்டு விடுவேன். ஆனால் இன்று இணையதளம் இருப்பதால் நான் அதை பகிர்கின்றேன். அந்த உதவிக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பு ஐயா. ராமானுஜர் மிகப்பெரிய கணித மேதை, அனைவரும் அறிவோம். அவருடைய வாழ்க்கை காலத்தில் 7 வருடத்தை வீணாக்கி இருக்கிறார் ஐயா. ஏனெனில் உற்று பார்த்த போது கண்டுபிடித்த தேற்றங்களையே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார் திரும்ப. மிகப்பெரிய கணித மேதை அறிவை இழந்து விட்டோமே ஐயா, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாததால். அவருடைய 7 வருடத்தில் எத்தனை தேற்றங்களை அவர் கண்டுபிடித்திருக்கலாம். இப்பொழுது உடனுக்குடன் அப்டேட் ஆகின்றது ஐயா, இற்றைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். என் சொந்த மொழியிலேயே அனைத்தையும் கற்க வேண்டும் என்ற ஒரு கர்வம் இருக்கிறது எனக்கு. அதை எங்கே விட்டவே இந்த புத்தகங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் என்று நீங்கள் கேட்கலாம். எனது மொழியில் இல்லாத புத்தகங்களையும் எனது மொழியில் தேடி படிக்கக்கூடிய ஒரு கர்வமும் ஒரு சந்தோஷமும் எனக்கு இணையத்தில் கிடைக்கின்றது ஐயா. இவர்கள் கூறியிருந்தார்கள், செல் என்றால் சிறை என்று. செல் என்றால் களம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது ஐயா. களம் என்றது உயிரியலின் அடிப்படை அலகு. அதை போன்று மனிதனின் அடிப்படை அலகு ஐயா தொலைபேசி. இப்பொழுது வந்து விட்டது ஐயா, இற்றை ஆகுங்கள். இப்பொழுது புத்தகம் நல்லவை, எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோம். எல்லாவற்றுக்கும் கூறியாச்சு. 90% மாணவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், ஏதோ எல்லாம் அவர் கூறியிருந்தார். ChatGPT-யில் பார்த்தேன் ஐயா, இணையம் ChatGPT-யில் பார்த்தேன், 70% நபர்கள் இணையதளத்தை சரியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். 30% நபர்களே இணையதளத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான் ஐயா. அதோட வீட்டுக்கு வீடு சென்று அவர்களுடைய தகவல்களை அறிந்து கொள்வது அப்படி என்று அவர்களுடைய பிரைவசி சென்று விடுகின்றதாம் ஐயா. இதற்கு முன்னரே ஊர்கிழவிகள் எல்லாம் இருந்தார்கள் ஐயா. இணையமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒவ்வொரு வீட்டில் நடக்கிறதும் அக்கு வேற ஆணி வேறாக தெரியும். ஆகவே பிழை மனிதர்களில் ஐயா, பிழை மனிதர்களில், இணையத்தில் அல்ல. இப்பொழுதும் நாம் ஏடுகளை வைத்துத்தான் புத்தகங்கள் வரும்போது ஏடுகள் தேவையில்லை என்று விட்டுவிட்டோம் தானே ஐயா. அதே போன்று இணையம் வரும்போது அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் ஐயா. இருட்டறைக்குள் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஆகவே மனிதனின் அறிவு வளர்ச்சிக்கு இணையம் அதிகரிப்பை மட்டுமே ஏற்படுத்துகின்றது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மனிதனை கண்டான், பறவையை கண்டான், விமானம் படைத்தான். இங்கே நூலை கண்டோம், ஏட்டை கைவிட்டு விட்டோம். இணையத்தை கண்டோம், அப்போதும் ஏன் நூலை பற்றி பேசுகிறீர்கள்? இது ஒரு கேள்வி. ஆகவே புத்தக வாசிப்பு இன்று அழிந்து விட்டது. புத்தக வாசிப்பு அல்ல, வாசிப்பு என்பதே அழிந்து விட்டது. உதாரணத்திற்கு, ஒரு தேவைக்காக அந்த காலத்திலே ஒரு விடயத்தை அறிவதற்காக பல புத்தகங்களின் பல பக்கங்களை தட்டுவோம். ஆனால் இன்று இணையத்தில் தேவையான கருத்தை முன்மொழிந்தால் அது தொடர்பான பல தகவல்கள் கீழே வந்து கொண்டிருக்கும். இது இணையத்தின் ஒரு பயன்பாடு. ஆகவே தன்னுடைய கருத்தை கூறி என்னை ஒரு தீர்ப்பை கூறுமாறு 2 அணியினரும் இங்கே அமர்ந்துள்ளார்கள்.
உண்மையிலேயே இரண்டு அணியினருக்கும் தெரியும் இணையம் நன்மையானது, அதே அளவு தீமையானது. இது ரெண்டும் இரு அணியினரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இங்கே ஒரு விவாதம் என்று வந்துவிட்டால் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக முன்மொழிய இங்கே தவறுகள் பிந்தவில்லை, பின் நிற்கவில்லை. சிறப்பாக தம்முடைய ஆணித்தனமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆயினும் இரண்டு அணியினரும் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் தமது விவாதத்திலே. நல்லதை மட்டும் பாருங்கள், கெட்டதை தவிர்த்து விடுங்கள். இணையத்தில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நாம் ஒரு நல்லதை பல தடவை பார்ப்போமானால் அது ஒரு சில தடவையே எமது கண்முன் வந்து செல்லும். ஆனால் ஒரு தீய விடயத்தை பார்ப்போமானால் அது பல தடவை எமது இணையத்திற்கு முன்னால் எம்மை வந்து செல்லும். ஆகவே இங்கே யாரில் பிழை? இணையம் என்பது மனிதனுடைய அறிவின் உச்ச வளர்ச்சியில் பிறந்த ஒரு குழந்தை. இது இங்கே பேச்சாளர்கள் முன்வைத்ததுதான். ஆகவே அது அறிவின் தேடலால் கிடைத்தது. ஆகவே அந்த அறிவின் தேடலால் கிடைத்ததை நாம் அறிவிற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். உண்மையிலேயே எமது லோகதீசர் பேசினார். மனித அறிவால் கண்டுபிடித்த இணையமும் மனிதனும் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. இருக்கலாம், பல சம்பவங்களை நாங்கள் கூறலாம். இன்று இணையத்தை நம்பியே பெரிய வல்லரசு நாடுகள் தங்களது போரை தொடங்கினார்கள். ஆனால் அது இன்று எந்த நிலையில் வந்து நிற்கின்றது என்பது தெரியும். ஆயினும் எமது அறிவு தேடலுக்கு இணையம் நிறையவே உதவி செய்கின்றது. ஆனால் எம்மை சோம்பேறி ஆக்குகின்றது. இதுவும் நிதர்சனமான உண்மை. ஆகவே இதில் எது வெற்றி பெற்றது, எது தோல்வியடைந்தது என்பது இங்கே முக்கியமில்லை. நாம் எதை உணர்ந்து செயற்பட வேண்டும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த அறிவு இணையத்தை பயன்படுத்தும் பொழுது எமக்கு இருக்க வேண்டும் என்பதையே இந்த இரண்டு அணியினரும் முன்மொழிந்தார்கள். இந்த அணியினர் கேட்டார்கள், ஏனையா நீங்கள் இணையத்தில் தேவையற்ற விடயங்களையே பார்க்கிறீர்கள், தேவையற்ற விடயங்களையே கேட்கிறீர்கள். உண்மைதான், உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாருங்கள். இணையத்தை பொழுதுபோக்கிற்காக நீங்கள் பயன்படுத்த முற்படும் பொழுது உம்மை அழிவு பாதையில் கொண்டு செல்லும். அறிவு சார்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். ஆயினும் இணையம் அழிவையும் ஏற்படுத்தும், அறிவையும் வளர்க்கும். ஆகவே தீர்ப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும். எது நல்லதோ அது எமக்கு நல்லதாகவே செயற்படும். அந்த அடிப்படையில் இந்த விவாதத்திலே உண்மையிலேயே இரண்டு அணியினரும் தமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பினூடாக அவர்கள் முன்மொழிந்தது, நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதையே சொல்லுங்கள். ஆகவே இந்த விவாதத்திலே எது உமக்கு அறிவு என்பது எனப்படுகின்றதோ அந்த அறிவின்படி நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.